ஹலோ டுவெல்த் ஸ்டூடெண்ட் 12th மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஹாஃப் டே தான் இருக்குது. லாஸ்ட் மினிட் நம்ம வந்துட்டோம். ஸோ அதுக்காக ஒரு ப்ராப்பரான பாஸ் ஆகுது எப்படி 90க்கு 90 மதிப்பெண் எப்படின்ற வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி வச்சுங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹாஃப் டே இருக்குது. இந்த ஹாஃப் டே நல்லா படித்தா கூட மேக்ஸ் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த டாப்பர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, இந்த கொஸ்டின்லாம் தரவு படிச்சிருக்கீங்களா பாருங்கள். ஸ்லோ லேர்னர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காம போயிடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, புக் பேக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்கையும் ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வால்யூமில் 130 இருக்கும், செகண்ட் வால்யூமில் 120 இருக்கும், மொத்தம் 250 கொஸ்டின். நீங்கள் இந்த 250 புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் நல்லா தரவு படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் 16 மதிப்பெண் இருக்கும். ஓகேங்களா? 4 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது புக்கு இன்சைட்லேருந்து கேட்பாங்க, இல்லை இன்டீரியர் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 மதிப்பெண் உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்கும். ரெண்டாவது, இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பீங்க, டாப்பர்ஸ் இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்டெப் 2, ஸோ தட்னு கேட்பாங்க, ப்ரூவ் தட்னு கேட்பாங்க, வெரிஃபைன்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினை ஏறி என்ஸ் ப்ரூவ்ட் என்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதுங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின் நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் கூட கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. நான் வந்து 6 மார்க் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 2 மார்க்கில் கண்டிப்பாக 2 கொஸ்டின் இருக்கும், 3 மார்க்கில் ஒரு கொஸ்டின் இருக்கும், 5 மார்க்கில் 2 கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கூட ஒரு 6 மதிப்பெண். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் இந்த யூனிட்லாம் ஃபுல்லாக படிக்கணும். அப்படி படிச்சிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் ரொம்ப வெயிட்டேஜான சாப்டர். செகண்ட் யூனிட்ல இருந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th உங்களுக்கு 2 5 மார்க் கேட்பாங்க, 6th 2 5 மார்க் கேட்பாங்க, 7th 2 5 மார்க் கேட்பாங்க, 9th 2 5 மார்க் கேட்பாங்க, 12th வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படிச்சு வச்சுங்க. இதுல உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு இருந்தா எதில் அதிகமாக கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th சாப்டர்ல கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4th சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5thலையும் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11thலையும் 10thலையும் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் கிரியேட்டிவ் கொஸ்டின் எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் அமைச்சிட்டேன், யூடியூப்லேயும் போட்டேன். நீங்கள் போய் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக அட்டன் பண்ணலாம். உங்களுக்கான வழிமுறை ஈஸியாக இருக்கும். டாப்பர்ஸ் ஸ்லோ லேர்னர்ஸ் தான் கண்டிப்பாக படிக்காமல் முடிச்சுட்டு இருப்பீங்க. எப்படி படிக்கிறது, என்ன எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி முடிக்க தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்டான ஆன்சர் கீ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வரைக்கும் படிக்கணும் ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லிட்டு எல்லாமே 5 மார்க்கில் வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை ஃபுல்லாக படிச்சிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக படிங்க, அதுலேருந்து ஒரு 10 மதிப்பெண் வரும். செகண்ட் சாப்டர் படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 8 மதிப்பெண் வரும். தேர்ட் சாப்டர் படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 7 மதிப்பெண் வரும். 11th சாப்டர் படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 மதிப்பெண் வரும். 8th சாப்டர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஃபுல்லாக படிக்கணும். இது வந்து படிச்சிங்கன்னா ஒரு 8 மார்க் வரும். அப்படி இல்லைனாலும் நான் சிம்பிளாக சொல்கிறேன், 5 மார்க் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க, 2 3லேருந்து 1 கேட்டுருவாங்க. 11th 12th கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 5 மார்க் இந்த சாப்டர் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா 4 5 மார்க் அட்டன் பண்ணலாம், 4 3 மார்க் அட்டன் பண்ணலாம், 3 2 மார்க் அட்டன் பண்ணலாம். இதில் வரையும் படிச்சிங்கன்னா 35 மதிப்பெண். 35 இது ஒரு 6 எவ்வளோ ஆச்சு? 41. இது ஒரு 16. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 41 51 56 57 மார்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோராக படிக்காமலே நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம், 57 மார்க். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா தரவு படித்து வச்சுங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸசைஸ்லாம் கவர் பண்ணணும், 5 மார்க்கில் என்ன எக்ஸசைஸ் கவர் பண்ணணும், 2 மார்க்கில் என்ன எக்ஸசைஸ் கவர் பண்ணுன்றதை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வைக்கிறேன், யூடியூப்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டாப்பர்ஸ்க்கும் கொடுத்துருப்பேன், ஸ்லோ லேர்னர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள உங்களுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இது இப்போ யூனிட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ்லாம் நீங்கள் கவர் பண்ண பார்த்தீங்கன்னா 1.3 1.4 1.5 1.6 1.7 இதில் இருக்கிற எல்லாம் 5 மார்க்கும் நல்லா தரவு படித்து வச்சுக்கோங்க. இதில் வித் எக்ஸாம்பிளோட வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் படிக்கணுமான்னு எடுத்து கண்டிப்பாக எக்ஸாம்பிள் படிக்கணும். அந்த 5 மார்க்லாம் படித்து வச்சுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.4, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 இதுவும் ரொம்ப தரமான படிச்சிங்க, ஃபுல்லாக படிச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம 3rd யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3.4 3.5 ஸ்லோ லேர்னர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 5 மார்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சு டவுன்லோட் பண்ணிங்க. 3.3 இம்பார்ட்டன்டானது. அப்புறம் யூனிட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கண்டிப்பாக ஸ்லோ லேர்னர்ஸ் படிச்சிங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் யூனிட் 5ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இதில் இருக்கிற சம்மை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 5.5ல இருக்கிற சம்மை ஸ்கிப் பண்ணுறாதீங்க. 5.5ல அப்படி ஸ்லோ லேர்னர்ஸ்னா 7 8 9 படிச்சிங்க. 5.2ல வந்து பார்த்தீங்கன்னா
எந்த சம் படிச்சிருக்கீங்கன்னா 4 8 படிச்சீங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 5.10 5.19 5.22 23 26 இந்த சம்முக்கு ஒத்து பண்ணீங்கனாலே கண்டிப்பா 2 5 மார்க் எழுத கூட வாய்ப்பு இருக்கு இந்த சம் ஸ்கிப் பண்ணாம படிச்சீங்கன்னா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6 சாப்டர்ல வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் 6.1ல வந்து பார்த்தா எக்ஸாம்லயும் சரி எக்ஸசைஸ்லயும் சரி cos ஆல்பா மைனஸ் பீட்டா பிளஸ் அப்புறம் ஆல்பா பிளஸ் பீட்டா அது क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா சைன்லயும் கேட்பாங்க. இன்னொன்று வந்து சம்டைம்ஸ் எப்படி கேட்கறாங்கன்னா இந்த ஆல்பா இருக்குல்ல இந்த பீட்டா இடத்துல என்ன பண்ணுவாங்க ஏ பின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படி கேட்டாலும் சேம் மெத்தட் தான். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த ஆல்பா இடத்துல ஏன்னு வரப்போது பீட்டா இடத்துல பின்னு வரப்போது அப்படி சால்வ் பண்ணீங்க இந்த மெத்தட். இப்போ இதுல 6.1 6.3 6.7 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். 6.1ல வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th சம் போட்டு பாருங்க. 6.3ல 4th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.7ல வந்து பார்த்தீங்கன்னா 11th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 6.3 6.5 6.7 6.9 இந்த சம் எடுத்து கோ த்ரூ பண்ணீங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். நீங்க இந்த ரெண்டு சாப்டர் கவர் பண்ணாலே குறைஞ்சபட்சம் 3 5 மார்க் கூட அட்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல வந்து பார்த்தீங்கன்னா 7.1 7.2 7.8 மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். நீங்க இதில் என்ன பண்ண போறீங்கன்னா 7.1ல இருக்கிற அந்த ஆங்கிள் பிட்வீன் கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா 2 கர்வ் வச்சு அதுல ஒரு 5 மார்க் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7.8ல இருக்கிற அந்த 5 சம்மையும் விட்டுறாதீங்க. இதுல இருந்து ஒன்று கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துடும். இதுல இருந்தே உங்களுக்கு டைரக்டா ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? 7.1 7.8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.4 ஃபுல்லா போட்டு பாருங்க. 8.7 வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரே எக்ஸாம்பிள் பப்ளிக் இது வரைக்கும் அதான் கேட்டிருக்காங்க 8.22 மட்டும்தான். ஸோ அது 3 மார்க் தான் 8 சாப்டர் ரொம்ப வந்திருக்கு. அது ரொம்ப நல்லா தரவு படிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 சாப்டர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.3 9.8 9.9 மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்காக நான் சொல்றேன்னா இதுல உங்களுக்கு ஏரியா வால்யூம் 9.8 9.9 இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து உங்களுக்கு கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் 9.3ல உங்க எல்லாருக்கும் தெரியும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணோம். அது வர கொஸ்டின் தரவு படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அப்படின்னாலும் படிச்சீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சாப்டர்ல 10.5 10.8 இது ரெண்டு எக்ஸசைஸ் நல்லா கவர் பண்ணீங்க 5 மார்க்ல. 11 சாப்டர் 11.2 4 5 இது மூணுமே எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th உங்களுக்கு தெரியும் 2.1 12.1 12.2 12.2ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் கம்ப்ளீட் பண்ணீங்க. 12.1ல 5th சம் கம்ப்ளீட் பண்ணீங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 12.6 6 12.7 12.9 ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா தரவு படிச்சிங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கீழே வைக்கிறேன். ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. மேக்ஸில் பாஸ் ஆகும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிம்பிளாக சொல்கிறேன் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் ஓகேங்களா? அது ஒரு 16 மார்க் திரும்ப சொல்லிடுறேன். இந்த ஷோ தட்டு ப்ரூவ் தட்டு வெரிஃபைடு கேட்குற சம்மு எதையும் ஸ்கிப் பண்ணிடாது. கொஸ்டின் அப்படியே எழுதி என்ஸ் வெரிஃபைடு என்ஸ் ப்ரூவ் தட் அப்படின்னு எழுதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ல உங்களால் படிக்க முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் 11th யூனிட் 12th யூனிட் படிச்சுட்டு மீதி யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா 5 மார்க்கு அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் 10 5 மார்க் போட்டிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் தரவு படிச்சிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.